I am Veronica Clement, Central Head of Arichvedi Academy Preschool, Medavakam. I would like to talk about theme intro. இன்னைக்கு theme என்ன சொல்ல முடியுமா? சூப்பர். Seasons. பருவங்கள். சீக்கிரம் முடிச்சுங்க. சரியா? ஓகே. கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரம் நம் முன்னோர்கள் வருட நாட்களை பகுதி பகுதியாக பிரித்துள்ளனர். இது பருவங்கள். கால சூழ்நிலைகள் அல்லது மாற்றங்கள் எப்படி ஏற்படுகிறது என்றால், நாம் வாழ்கிற இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சூரியனையும் சுற்றி வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறது. சரி, என்னென்ன காலம் இருக்கு? கோடைக்காலம் இருக்கா? சரி, கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், வசந்த காலம். ஓகே, கோடைக்காலம் சம்மர். சம்மர்னா நம்ம நினைவுக்கு வர்றது பாட்டி வீடு. எனக்கு அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். புளிய மரம், அந்த மரத்தில் ஆடிய ஊஞ்சல், புழுதியில் நாம் விளையாடிய நினைவுகள். இது கோடைக்காலம். மழைக்காலம், ரெய்னி சீசன், சொல்லவே வேண்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ராமன் எப்ப லீவ் சொல்வாரு புயல் வரும். அப்புறம் பேப்பர்ல சும்மா இருக்கும்போது பேப்பர்ல கப்பல் விடுவோம். அப்புறம் சுட சுட பச்சி நான் போட்டு சாப்பிடுவேன். நீங்க சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. இது வந்து ரெய்னி சீசன். இது சும்மா குழந்தைங்களுக்கு என்ன புரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேச முடியும். அதெல்லாம் டீட்டெயிலா பேசுறேன், நார்மல். ஓகே, குளிர்காலம், வின்டர் சீசன். மார்கழி மாசத்து குளிர். வாசல்களில் வண்ண வண்ண கோலங்கள் பார்க்கலாம். அம்மாவுடன் கோலத்தில் வண்ணம் தீட்டிய அழகான நாட்கள். அப்புறம் லைட் போட்ட ஸ்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும். சாண்டா கிளாஸ் வருவாங்க, பார்ப்போம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் இந்த குளிர்காலத்துல. ஓகே, வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன். இந்த வசந்த காலத்தில் மரத்துல உள்ள பழைய இலைகள் உதிர்ந்து புது இலைகள் தோன்றும். மரங்கள் பூத்து குலுங்கும், மலர்கள் பூத்து குலுங்கும், மரங்கள் அதினதின் கனியை கொடுக்கும். இது வசந்த காலம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்த பருவ சூழ்நிலைகளை மறந்து, தன் குடும்பத்தையும் மறந்து, நம் நாட்டிற்காக கால சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நம் நாட்டிற்காக பணியாற்றி உழைத்த வீரர் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது நாங்கள் எல்லோரும் மனமகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். இவரை போன்ற இன்னும் தியாக தீபங்களாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கும்